வாக்குத்தத்த வசனத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். இந்த மாதத்திற்கென்று தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஜீவ வார்த்தை, அதாவது பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு வசனத்திலிருந்தும் புதிய ஏற்பாட்டின் ஒரு வசனத்திலிருந்தும், பழைய ஏற்பாட்டிலிருந்து வேத பகுதியில் ஒரு வசனத்தின் ஒரு பகுதியில இருந்தும் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற வேத வசனத்தின் ஒரு பகுதியிலிருந்தும் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் அருளி இருக்கிறார். அந்த வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். முதலாவதாக பழைய ஏற்பாட்டில் 2 ராஜாக்களின் புஸ்தகம், அதுல 3வது அதிகாரம், அதுல 18வது வசனத்தின் ஒரு பகுதி. அதை வாசிப்பாக பாஸ்டர் ஜான்சன் அவர்கள் வாசிப்பார்கள். அதை தொடர்ந்து புதிய ஏற்பாட்டில் லூக்கா 1:37 அதையும் அவர்கள் வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம், மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்புக் கொடுப்பார். லூக்கா 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். ஆமென். பிரைஸ் காட். சோ இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த 2 வசனங்களின் அடிப்படையிலே இந்த மாதத்தை நம்ம எப்படி அழைக்கிறோம் அப்படின்னா, மந்த் ஆஃப் ஆல் பாசிபிலிட்டிஸ். அது மாத்திரமல்ல, மந்த் ஆஃப் அன்எக்ஸ்பெக்டட் அண்ட் அன்சார்ட்டட் மிராக்கிள்ஸ். அதாவது சகலவற்றையும் சாத்தியப்படுத்தும் ஒரு மாதத்திற்குள் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஓகே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலேயே ஆகும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த நாட்களிலே சகலமும் சாத்தியப்படும். எல்லாமே முடியும், எல்லாமே கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எனவே உங்களுடைய மனதை நீங்கள் அதற்கு நேராக்குங்கள். எவ்வளவு போராட்டமான சூழ்நிலை இருந்தாலும், எவ்வளவு சவால்கள் போல இருந்தாலும், நீங்க நினைக்கணும், என்னால முடியும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்து முடிக்க எனக்கு பலன் உண்டு என்கின்ற நாவின் அறிக்கை உங்களுடையதாய் இருப்பதாக. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, மந்த் ஆஃப் அன்எக்ஸ்பெக்டட் அண்ட் அன்சார்ட்டட் மிராக்கிள்ஸ் அப்படின்னா, நினைத்திராத, எண்ணங்களில் புலப்படாத, என்னுடைய மனதின் வரையறைக்கு ஒதுங்காத, ஸோ the radar of my mind cannot even get this. என்னுடைய மைண்ட்ல ஒரு ஓரத்துல கூட நான் நினைக்கலங்க, ஆனா அது என் தேவன் இந்த மாதத்திலே எனக்காக செய்கிறார். பிரைஸ் காட். ஆமென். அதை சொல்லும் போதே நான் நிறைய பேருக்குள்ள அந்த வார்த்தை போறதை நான் உணர்கிறேன். நீங்கள் விசுவாசியுங்கள். கர்த்தர் இந்த நாட்களிலே அன்சார்ட்டடா, நம்ம நினைக்கவே முடியாதுங்க, அப்படிப்பட்ட காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்கிறார். பிரைஸ் காட். ஒரு சாட்சியோட கூட இந்த வார்த்தைக்குள்ள நான் வாரேன், ஒரு சாட்சியோட சொல்றேன். பாருங்க, இந்த பகுதியில அமெரிக்காவில் பல இடங்கள்ல பல ஊழியங்கள் குறிக்கப்பட்டிருக்குது. இந்த ஊழியங்களை செய்து கொடு, நிறைய ஊழியங்கள். அதுல ஒரு குறிப்பிட்ட இடம், ஒஹாயோ என்று சொல்லுகிற ஒரு ஸ்டேட். அந்த ஒஹாயோ ஸ்டேட், அந்த ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா, அங்க எனக்கு மீட்டிங்ஸ் ஒழுங்கு ஆகல. ஒஹாயோல ஒழுங்கு ஆகல. ஓகே, அப்போ அங்க பாத்தீங்கன்னா கிளீவ்லாண்டுன்னு ஒரு இடம் இருக்கு. அங்க ஒரு பெரிய ப்ராஃபட்டஸ் ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்க இந்த தேசத்திலேயே ஒரு பெரிய அறியப்பட்ட ஒரு நபர். அவங்க என்னட்ட பேசிட்டு சொன்னாங்க, நான் 2 வருஷமா எப்படியாவது உன்னை மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனா இந்த வருஷமாவது நீ எப்படியாவது நம்ம மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நான் அவங்களுக்கு ஐட்டினரி அனுப்பும் பொழுது, நான் அந்த ஐட்டினரியில நானே அழிச்சிட்டு, அதாவது ஒஹாயோன்னு போட்டிருந்ததை அழிச்சிட்டு அவங்களுக்கு நான் அனுப்புறேன். அவங்களுக்கு அனுப்பும் பொழுது அவங்க ஒன்று சொன்னாங்க, என்ன சொன்னாங்க அப்படின்னா, இங்க அமெரிக்கால பல ஸ்டேட் இருக்கு, ஆனா இந்த ஒரே ஒரு ஸ்டேட்ல மட்டும்தான் தேவனுடைய வார்த்தையே எங்களுடைய லோகோவா, எம்ப்ளமா இருக்கு. என்ன வார்த்தை தெரியுமான்னு சொன்னாங்க. என்ன வார்த்தை தெரியுமா? தேவனாலே எல்லாம் கூடும். பிரைஸ் காட். தேவனாலே எல்லாம் கூடும், இது எம்ப்ளம்லயே இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அவங்க. அவங்க சொல்லிட்டு இருக்கும் பொழுது, நான் அவங்ககிட்ட பேசி கொண்டிருக்கும் பொழுதே ஒருவர் எனக்கு போன்ல வந்துகிட்டே இருந்தார். 2-3 முறை வந்துகிட்டே இருந்தார்.
என்னடா 2-3 முறை வந்துட்டு இருக்கிறாரு, யாருன்னு தெரியாது. ஏன்னா அமெரிக்கன் நம்பர், நேம் இல்லை, வந்துகிட்டு இருக்கு. சரின்ட்டு நான் இவங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் நான் வந்து அந்த காலை எடுத்தேன். அது என்ன கால் அப்படின்னா, அவர் கரெக்டா பார்த்தீங்கன்னா கொலம்பஸ் ஒஹாயோல இருந்து ஒரு சர்ச் பாஸ்டர். அவர் சொன்னாரு, பாஸ்டர் வி ஹவ் ஹர்ட் அபவுட் யூ, நீங்க லண்டன் போயிருந்தீங்க, உங்களை பத்தி கேள்விப்பட்டோம், நிச்சயமாக நீங்க வர வேண்டும் என்று சொல்லி அவங்க டேட் அசைன் பண்ணாங்க. அப்படியாக நாங்க போகிறோம், நான் பாஸ்டர் ஜான்சன். அதுக்கப்புறம் உங்கள நிறைய பேருக்கு தெரியும், அங்கிள தெரியும் நிறைய பேருக்கு, துரை அங்கிள் அப்படின்ட்டு. முதல்ல அமெரிக்காவுக்கு டிஜிஎஸ் ஐயாவை கொண்டு வந்த ஒரு தேவ மனிதன். நாங்க 3 பேரும் சேர்ந்து அந்த இடத்துல போகிறோம், அந்த ஊழியத்தை செய்ய போகிறோம். அது மாத்திரமல்ல, அந்த ப்ராஃபெட்டஸ் டெபரா அவர்களையும் சந்திக்கிறோம். கர்த்தர் நல்லவர். எனவே நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நானே அடிச்சுட்டேன் அதை, நானே அது வேணாம், அவ்வளவுதான், இந்த தடவை இல்ல போல அப்படி நினைக்கும் போது கூட தேவன் தம்முடைய தீர்மானங்களை, இட் வாஸ் லைக் அன் அன்சார்ட்டட் திங், பட் காட் டிட் இட் சோ. ஸோ உங்க வாழ்க்கையிலையும் எனக்கு இது நடந்திருக்கு. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில இதைவிட பெரிய காரியங்களை இந்த மாதத்திலே செய்ய உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஸோ நிறைய பேர் இதை நீங்க டெஸ்டிமனியா சொல்ல போறீங்க, கர்த்தர் எனக்கு இப்படி செய்தார்னு சொல்லி. சரி, இதுல பாருங்க, இந்த இந்த பின்னணியத்தை நான் லேசாக சொல்ல விரும்புகிறேன். ஆகாபின் குமாரனா இருக்கிற யோராம் இஸ்ரவேலிலே ராஜ்யபாரம் பண்ணி கொண்டிருக்கிற நாட்களிலே ஒரு பிரச்சனை வருகிறது. என்ன பிரச்சனை என்று சொன்னால், மோவாபின் ராஜாவாகிய மேசா அவனுக்கு செலுத்த வேண்டிய வருஷந்தோறும் செலுத்தி கொண்டு வந்த ஒரு வருமானம், அந்த வருமானத்தை அல்லது ஒரு பணம் அவன் செலுத்தி கொண்டு வருகிறான், அதை நிறுத்தி விடுகிறான். எனவே ஒரு வருமான பிரச்சனையாக இது துவங்குகிறது. அந்த வருமான பிரச்சனை எதிர்கொள்ளும்படிக்கு யோராம் புறப்படுகிறான், யுத்தம் செய்யும்படி புறப்படுகிறான். அவன் நினைக்கிறான், தனியா போனா நல்லா இருக்காது அப்படின்னு யோசபாத்தை அழைக்கிறான். ஏன்னா யோசபாத் எப்பவுமே கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு மனிதன். யோராமு குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்றால், அவன் பாவத்திலே சிக்கிக் கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்கிறது. எனவே அவன் நினைக்கிறான், ஒரு நீதிமானா இருக்கிற ஒருத்தன் கூட இருந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு அவ்விதமாக யோசபாத் அந்த யுத்தத்திலே கலந்து செல்கிறான். இந்த 2 ராஜாக்களோடு கூட ஏதோமின் ராஜாவும் இணைகிறதாக வேதம் சொல்கிறது. அப்ப இந்த 3 ராஜாக்களும் அவர்கள் இந்த யுத்தத்தை செய்யும்படிக்கு, இந்த வருமான பிரச்சனையை சரிப்படுத்தும்படிக்கு புறப்பட்டு போகிறார்கள். 7 நாட்கள் சுற்றினார்கள் என்று வேதம் சொல்கிறது. 7 நாட்களும் சுற்றி 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 வந்து அவர்களுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை. எனவே ஒரு வருமான பிரச்சனை எதிர்கொள்ள போய் இப்பொழுது ஒரு வறட்சி பிரச்சனை, வறுமை பிரச்சனை, வாழ்வாதார பிரச்சனை என்று பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை ஆயிடுச்சு. நான் இதை பேசும் பொழுது நான் என்ன ஃபீல் பண்றேன், ஏன்னா நான் இந்த வார்த்தை எனக்கு ஆண்டவர் கொடுக்கும் பொழுதே நான் அதை ஃபீல் பண்ணேன். என்ன அப்படின்னா, 7 நாட்கள் என்று சொல்வது இங்கே ஒரு சிலருக்கு 7 மாதங்களா இருந்திருக்கலாம். கடந்த 7 மாதங்கள் ஐ வாஸ் ட்ரைங் ஃபார் சம்திங் ஃபார் த லாஸ்ட் 7 months, இட் டிட் நாட் ஒர்க். ஆனா இந்த 8th monthல ஆண்டு சொல்றாரு, நிச்சயமாக நீங்க கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு சேருகிறபடினால், தேவனுடைய வார்த்தைக்கென்று நீங்க வருகிறபடினால், கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். பிரைஸ் காட். சோ 7 நாள் சுத்தி திரிந்து ஒன்றுமே இல்லைன்னு வந்த உடனே அந்த யோசபாத் சொன்னான், கர்த்தருடைய வசனத்தில் அல்லது கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு போய் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளுமே, ஆண்டுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளுமே என்று சொல்லி புறப்பட்ட போது எலிசாவின் இடத்தில் போகிறார்கள். எலிசா ஒரு வாத்தியக்காரனை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாரு. எலிசா சொல்றாரு, ஒரு வாத்தியக்காரனை கூட்டிட்டு வாங்க. அந்த வாத்தியக்காரன் வந்த உடனே கர்த்தருடைய கரம் எலிசாவின் மேல் இறங்கி இருந்தனாலே அவர் கர்த்தருடைய வார்த்தையை பேசினார். சரியா என்ன சொல்லணுமோ, அந்த நாளுக்கு என்ன தேவையோ, அந்த நேரத்தில் எந்த ஆலோசனை தேவையோ, அந்த ஆலோசனை வெளிப்படும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அதன்படியே சகலமும் நடந்தது. அப்ப நான் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே முதலாவது ஒரு 3 காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். அதை தொடர்ந்து, ஏன்னா பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எந்த சம்பவமா இருந்தாலும் அதை நம்ம புதிய ஏற்பாட்டு கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டும். புதிய ஏற்பாட்டு கண்ணோட்டத்தோடு பார்த்து கிறிஸ்துவோடு அதை இணைக்கும் பொழுதுதான் சரித்திரம் சத்தியமாய் மாறுகிறது. ஏன்னா சத்தியம் தான் நமக்கு விடுதலை கொண்டு வரும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுவிக்கும் என்று எழுதியிருக்கிறது. எனவே நாம இந்த முதல்ல 3 காரியங்களை தீர்க்க தரிசனமா நான் சொல்ல போறேன். அதை தொடர்ந்து
ஒரு சில காரியங்களை நான் நினைக்கிற ஒரு 5 காரியங்களை வரிசைப்படுத்துகிறேன். இயேசு இந்த மாதத்திலே உங்கள் வாழ்க்கையில என்ன செய்ய போகிறார் என்று நான் சொல்லும்படி விரும்புகிறேன். முதலாவது 3 காரியங்கள் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, 2 ராஜாக்கள் 3 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இந்த வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 3 அதுல வந்து 17 வாசிங்களேன். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், ஆ, மழையையும் காண மாட்டீர்கள். ம். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். பிரைஸ் காட். நல்லா கவனிங்க. குடிக்கும்படிக்கு. நீங்க குடிக்கிறதுக்கு என்ன, நீங்க வந்து பாத்திரத்தை குடிக்கிறீங்களா, பள்ளத்தாக்குல குடிக்கிறீங்களா? பாத்திரத்தெல்லாம் குடிப்பீங்க இல்லையா? குடிக்கிறதுக்கு என்ன தேவை? குடிக்கணும். அப்ப என்ன தேவை? பாத்திரத்தெல்லாம் தேவை. அப்ப தேவை கொஞ்சம் தான். தேவை என்பது கொஞ்சம் தான் உங்களுக்கு. ஆனா வாக்கு பண்ணுகிற தேவன் என்ன சொல்லுகிறார்? அப்பா நான் பாத்திரத்தை இல்லப்பா, நான் பள்ளத்தாக்கே நிரப்புறேங்கிறாரு. வாக்கு தத்தம் தான் அப்படி பண்ணாருன்னு பார்த்தா, நடக்கும்போது எப்படி நடந்துச்சுன்னா, ஏதோம் தேசம் தண்ணீராலே நிறைந்தது என்று எழுதியிருக்கிறது. சரி, உங்களுக்கு பாத்திர அளவுதான் தேவை. இந்த தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கார்? எல்லாம் கவனிங்க. ஆகாருடைய பிள்ளை ஆகார் அழுகிறா, ஐயோ என் பிள்ளைக்கு தண்ணி இல்லையே. அவளுக்கு ஒரு துருத்தி நிறைய தான் தண்ணி தேவை. ஆனால் அவளுக்கு துறவையே திறந்து கொடுத்த தேவன் இவர். சரியா? அப்போ உங்களுக்கு பாத்திரத்துல கொடுத்தா போதும், ஆனா பள்ளத்தாக்கையே திறந்து கொடுக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிற தேவன், உண்மையா அவர் செய்யற நேரம் வந்த பொழுது பள்ளத்தாக்க மட்டும் நிறைக்கலங்க, அவர் ஒரு தேசத்தையே நிறைச்சார். அல்லேலூயா. சோ இந்த நாட்களிலே நான் விசுவாசிக்கிறேன், உங்கள் தேவையெல்லாம் ரொம்ப கொஞ்சம், ஆண்டவருடைய பார்வையில் அது ஒண்ணுமே கிடையாது. ஆனா அவர் மறுமொழி கொடுக்கும்போது, when God responds, he responds, in a very very much abundant way. Praise God. Amen. எப்படி அதை மேக்சிமைஸ் பண்ண முடியுமோ, நீங்க கேட்டதை மேக்சிமைஸ் பண்ணி கொடுக்க முடியுமோ அப்படித்தான் அவர் கொடுக்கிறார். பாத்திரத்தில் போதுமா இருந்தது, பள்ளத்தாக்கே நிரப்புவே என்று சொன்னார், தேசத்தையே நிரப்பி நன்மை செய்தார். நல்லா கவனிங்க. இதுல ரொம்ப முக்கியம் என்னன்னா வந்து ஒரு வார்த்தை சொல்லப்படுது பாருங்களேன். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். அப்போ இந்த அற்புதம் ஆண்டவர் எப்படி செய்யணும்னு நினைக்கிறார் அப்படின்னா, கண்ணுக்கு மறைவா செய்யணும்னு நினைக்கிறார். உங்க கண்களுக்கு மறைவா, உங்களுக்கு தெரியாத விதத்திலே. சரி பாருங்களேன், வந்து நோவாவு குறித்து எழுதியிருக்கிறது எபிரேயர் 11 அதிகாரத்துல இருக்கும். தன் காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிக்க பேழையை உண்டு பண்ணினான் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ காணாத தீமை, கண்ணுக்கு தெரியாத தீமை, ஒரு அழிவு வரப்போது, அந்த அழிவு எப்படி இருக்குன்னே எங்களுக்கு தெரியாது அப்படின்ற அந்த கண்ணுக்கு தெரியாத தீமைய நோவாவுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லும் பொழுது, இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, கண்ணுக்கு தெரியாத நன்மை. பிரைஸ் கார்டு, நீங்க காண மாட்டீங்க. ஏன்னா எப்படி வருது தெரியாதுங்க. காற்று என்பது இட்ஸ் a sign for a rain. ஓகே, and rain is a source for the water. இது ரெண்டுமே இல்லைங்கிறார் ஆண்டவர். சொல்றாரு, அப்பா காற்றும் கிடையாது, மழையும் கிடையாது, நீ பார்க்க மாட்டேங்கிறார். இல்லைன்னு சொல்லல. காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய போகிற அற்புதத்தை நீங்கள் காண்பதில்லை, ஆனால் அனுபவிப்பீர்கள். Praise God. Amen. You may not know how it works. இதெல்லாம் எப்படி நடக்குது, எப்படி நடந்துச்சு, எனக்கு அது தெரியாது. ஆனால் நான் அதை சுவைத்து கொண்டிருக்கிறேன். Praise God. அல்லேலூயா. அப்போ முதலாவது நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, நீங்க காண மாட்டீங்க. உங்க கண்ணுக்கு தெரியாத விதத்திலே, உங்களுடைய புரிதலுக்கு மிஞ்சின விதத்திலே இந்த நாட்களிலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிறார். Praise God. சரி, இரண்டாவது என்ன அப்படின்னா, ஆண்டவர் சொன்னார் வந்து மோவாபியரையும் உங்கள் கையிலே அந்த வசனத்தை வாசிக்கலாமா? 18 வாசிங்க. 3:18 வாசிங்க. இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம், மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். ஆமென். ஏன் அப்படி எழுதப்பட்டிருக்கு? மோவாபியரையும் அப்படியே எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, இப்ப எந்த பார்த்தீங்கன்னா சூழ்நிலை எப்படி இருக்கு தெரியுமா? 7 நாள் தண்ணீர் இல்லாமல் நான் வறண்டு சர்வைவலே கொஸ்டினா இருக்கு.
வாழ்வாதாரமே பிரச்சனையா இருக்கு. வாழ்வா சாவா அப்படின்ற இடத்துல ஒரு வெற்றியை வாக்கு பண்ணுகிறார். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இந்த வெற்றியை சுதந்திரிப்பதற்கு அவங்களுக்கு பலன் இல்லை. அவர்கள் பலட்சயப்பட்டிருக்கிற நேரத்தில் பெரிய வெற்றி. ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். எனவே நீங்கள் நம்ப வேண்டும், இந்த நாட்களிலே நீங்கள் பலட்சியப்பட்டு இருக்கிற பொழுது, ஐயோ நான் ரொம்ப டயர்டா இருக்கிறேனே, ஐயோ நான் இதை எப்படி செய்ய போறேன் என்று நினைக்கிற நேரத்துல நீங்க எதிர்பார்த்திராத ஒரு வெற்றிய, உங்க பலத்திற்கு மிஞ்சின வெற்றிய நீங்கள் இந்த மாதத்திலே சுதந்திரிப்பீர்கள். பிரைஸ் காட். ஆமென். அதான் ரெண்டாவது. மூணாவது என்ன அப்படின்னா, மூணாவது பாத்தீங்கன்னா, சில நேரத்துல ஆண்டவர் சொல்ற காரியம் நமக்கு புரியாது, நமக்கு புலப்படாது. ஆனா அதை செய்யணும். அவர் சொன்னது அப்படியே செய்யணும். இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ். இந்த நாட்களிலே நம்மை அவர் கீழ்ப்படுதலின் ஆழங்களுக்கு நேராய் நடத்துவாராக. பாருங்க, அவங்க சொல்லப்பட்ட ஒரு வாத்தியக்காரன் வந்துட்டான். வந்த உடனே வார்த்தை வெளிப்பட்டு விட்டது. அந்த வார்த்தையில என்ன இருந்துச்சு அப்படின்னா, சொல்லப்பட்ட காரியத்தை கவனித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால் என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா, வாய்க்கால்களை வெட்டுங்கள், இந்த பள்ளத்தாக்கு எங்கிலும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். பிரைஸ் காட். ஒரு வார், ஒரு யுத்தம் நடக்க போகுது. ஒரு வெற்றியா தோல்வியா அப்படி இருக்கிற நேரத்துல சொல்லப்படுகிற வார்த்தை கவனிங்கள், நீங்க வாய்க்கால்களை வெட்டுங்கள். பிரைஸ் காட். சோ இன்னும் சொல்ல போனா இந்த வெற்றியே அவங்களுக்கு பெருசுதான். ஏன்னா அவங்களுக்கு மிஞ்சினது தான் இது. அவங்களுக்கு அவங்களே ஒப்புக் கொடுக்குறாங்க, வரும்போதே சொல்லிடுறாங்க, அப்படி அல்ல என் ஆண்டவனே, இந்த 3 ராஜாக்களையும் தேவன் மோவாபியரின் கையில ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சரண்டராய் தான் வர்றாங்க வரும் பொழுதே. அப்படி வர்ற அவர்களுக்கு அந்த தாகத்திற்கு ஒரு தீர்வு மட்டுமல்ல, அவங்க நினைக்காத வெற்றியை பேசுகிறாரு. ஆனா அந்த வெற்றியை கடந்த ஒரு விளைச்சலை அவர் பார்க்கிறபடினால சொல்றாரு, அப்பா நீ தண்ணி குடிக்கணும்னு கேட்கிற, உன் தாகத்துக்கு மட்டும் கேட்கிற, ஆனா நான் தாராளமா கொடுக்கிற நோக்கம் என்ன தெரியுமா? நீ சரியா வாய்க்கால வெட்டினா நீ நினைத்திராத ஒரு விளைச்சல் இங்கேயே உண்டு. பிரைஸ் காட். ஆமென். எங்க நீ பயந்து நிக்கிறியோ, எந்த இடத்துல நீ தோற்று போயிருவோமோ, அவ்வளவுதான் முடிஞ்சு போயிருவோமோ அப்படின்னு நினைக்கிறியோ, அங்கே உனக்கு தெரியாத ஒரு பெரிய விளைச்சலை தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் வாய்க்கால்களை வெட்டுங்கள். விசுவாச வாய்க்கால். தண்ணி வரட்டும் அப்புறம் வெட்டுறேன்ல, தண்ணி வர்றதுக்காக வெட்டுற வாய்க்கால். பிரைஸ் காட். ஆமென். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, கெட் ரெடி அண்ட் கிரியேட் ஆர் மேக் சேனல்ஸ் in which the blessing of God will flow. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நீங்கள் ஏற்படுத்துகிற வாய்க்கால், விசுவாச வாய்க்கால்களின் வழியாக உங்களை நிச்சயமாக நிரப்பும் தேவ பிள்ளைகளே. சரி, இன்னைக்கு இதை புதிய ஏற்பாட்டு கண்ணோட்டத்தோட பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதான் ரொம்ப முக்கியமா இருக்கும். அதுக்கு நீங்க ஒரு வசனத்தை வாசிக்கணும். 2 ராஜாக்கள் 3 அதிகாரத்துல 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அதற்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனைகளுடைய கர்த்தருக்கு முன் நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். ஆமென். பிரைஸ் காட். இப்ப நல்லா கவனிங்க. யுத்தம் யாருக்காக நடக்குது அப்படின்னா யோராமுக்காக நடக்குது. ஆனா எலிசாவினிடத்தில் வந்த உடனே எலிசா சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். எலிசா சொல்லுகிறான், நான் யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால், அவனுடைய ஃபேஸ் வேல்யூ தான், அந்த முகத்தை பார்க்கலனா நான் உன்னை பார்க்கவும் மாட்டேன், உன்னை நோக்கவும் மாட்டேன், நீ சொல்றது கேட்கவும் மாட்டேன். பிரைஸ் காட். ஆமென். அப்ப இன்னைக்கு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்முடைய பரிசுத்த ஜீவியத்தின்படியோ அல்லது நம்முடைய நீதி நிமித்தமாகவோ அல்ல, நமக்கு பதில் கொடுக்கும்படிக்கு ஒரே ஒரு முகம், அந்த ஒரு முகத்தை தான் பிதா கண்ணோக்கி பார்க்கிறார். அந்த முகம் இயேசுவின் முகமாயிருக்கிறது. Just because of the face value of Jesus,
God the Father is answering you and me. அவருடைய ஃபேஸ் வேல்யூ மட்டும் இல்லைனா, சிலுவையில் அந்த கேடடைந்திருந்த அந்த முகத்தை மாத்திரம் பார்க்கவில்லை என்றால், நம்மை பார்க்கவும் மாட்டார், நோக்கவும் மாட்டார், கேட்கவும் மாட்டார். Praise the Lord. அப்போ இந்த யோசபாத் என்கிற இடத்திலே நான் இயேசு வைத்து இதை பார்க்கும்படிக்கு விரும்புகிறேன். அப்ப இயேசு உங்களுடைய வெற்றிக்கு உங்களோடு இணைகிறவராய் இருக்கிறார். அது நிமித்தமாக ஒரு காரியங்களை, ஒரு 5 காரியங்களை வரிசைப்படுத்த விரும்புகிறேன். எனவே 7வது வசனத்துக்கு நேர போலாம். 7வது வசனத்துக்கு நேர போலாம். 7வது வசனத்தை வாசிப்போம். 2 ராஜாக்கள் 3 அதிலே 7. மோவாபின் ராஜா எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான். மோவாபியர் மேல் யுத்தம் பண்ண என்னோட கூட வருகிறீரா என்று யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை கேட்டனுப்பினதற்கு அவன், நான் வருகிறேன், நான் தான் நீர், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்றான். 8வது வசனம். எந்த வழியாய் போவோம் என்று கேட்டான். அதற்கு அவன், ஏதோம் வனாந்தர வழியாய் என்றான். ரைட், ஓகே, நல்லா கவனிங்க. இதுல வரிசையா 5 காரியங்களை சொல்ல போறேன். இந்த 5 காரியங்களையும் ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார். சோ யோசபாத் இடத்துல இயேசுவை வைத்துக் கொள்ளுங்கள். பிரைஸ் காட், ஆமென். மோவாபின் யுத்தம் என்று சொல்லும் பொழுது அருவருப்பானவைகளுக்கு விரோதமான யுத்தம், உலகத்தின் அசுத்தங்களுக்கு விரோதமான யுத்தம். தேவன் நம்மை வேறு பிரித்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றிக்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. சரியா? எல்லா இடங்களிலேயும் நம்மை வெற்றி சுரக்கப்படுகிற தேவன் என்று வேதம் சொல்கிறது. சோ இந்த வெற்றி உங்க வாழ்க்கையில அது நடப்பதற்கு கிறிஸ்துவின் பங்களிப்பு என்னவா இருக்கு அப்படின்னு நான் வருஷப்படுத்த போறேன். முதலாவது சொல்லப்பட்ட காரியம், 7வது வசனத்துல முதலாவது சொல்லப்பட்ட காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அங்கே எழுதியிருக்கிறது, யோசபாத் சொல்ற காரியத்தை பாருங்க. நான் வருகிறேன். அதுதான் முதல் காரியம். நான் வருகிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஐ வில் பி வித் யூ. பிரைஸ் காட். அப்ப ஆண்டவர் இயேசு உங்களை பார்த்து என்ன சொல்ற திரும்ப இந்த மாதத்துல, அப்பா தேவ பிள்ளையே, உன்னுடைய வெற்றிக்காக நீ வாழ்ந்திருக்கும்படிக்கு, உனக்கு வர வேண்டிய வருமானங்கள் வரும்படிக்கு, நீ எல்லாவற்றிலும் பிழைத்து பெருகி இருக்கும்படிக்கு, முதலாவது ஆண்டவர் சொல்றாரு, ஐ வில் பி வித் யூ. நான் வரேன்ப்பா. ஐ வில் ஸ்டாண்ட் வித் யூ. நான் வரேன். நம்பர் 1. சோ உங்களுடைய வழிகளிலே அழகா எழுதப்பட்டிருக்கிறது. யோசுவா 1:9, நீ போகிற இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட கூட வருகிறார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. எனவே நான் முதலாவது சொல்கிறேன், the Lord is with you and he will be with you throughout this month. இந்த மாதம் முழுவதிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட வருவார். ஏன்னா அவர் வாக்கு பண்ணாரு, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணினார். எனவே நம்பர் 1 என்ன அப்படின்னா நான் வருகிறேன். அவர் வராரு. கவலையே படாதீங்க. உங்க பக்கத்துல உட்கார்ந்து தட்டி சொல்லுங்க, அவர் வரார், எல்லாத்தையும் பார்த்துக்குவாருன்னு சொல்லுங்க. ஏன்னா கர்த்தர் சகலவற்றையும் பார்த்து கொள்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்க இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சிலருடைய வாழ்க்கையில அல்லது குடும்பத்துல இட் இஸ் a சேலஞ்சிங் மந்த். இந்த மந்த் கொஞ்சம் சேலஞ்சிங் மந்தா இருக்குமே, என்ன செய்ய போறோம், சவால்கள் இருக்கிறதே, எப்படி அதை எதிர்நோக்க போகிறோம், கவலையே படாதீங்க, அவர் வராரு. ஹல்லேலூயா. அவரே வராரு. உங்களுடைய சூழ்நிலைக்குள்ள அவர் வருகிறார். நம்பர் 1. நம்பர் 2 என்ன அப்படின்னா, நான் தான் நீர். என்ன அழகா இருக்கு பாருங்களேன். நான் தான் நீர் அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஐ வில் ரெப்ரசன்ட் யூ அண்ட் யூ வில் ரெப்ரசன்ட் மீ. பாருங்க, கிறிஸ்து, இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த பிரதான நோக்கமே உங்க இடத்துல அவர் நிற்கும்படிக்கும் அவரிடத்துல உங்களை நிறுத்தும்படிக்கும் தான். அதானே? பிரைஸ் காட். அதான் எழுதப்பட்டிருக்கு, நான் தான் நீர். பிரைஸ் காட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ நீங்க விசுவாசிக்கிறீங்க, இந்த மாதத்துல அவர் உங்களோடு கூட இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, உங்கள் இடத்தை, உங்கள் ஸ்தானத்தை அவர் எடுத்துக்கொண்டு ஏற்றுக்கொண்டு உங்களுடைய இடத்திலே அவர் நிற்கும்படி வருகிறார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையிலே உங்கள் இடத்தை அவர் எடுத்தபடினால் தான் இன்னைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டவர்களாய், நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்களாய் நிற்கிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அடுத்தபடி என்ன சொல்ல பாருங்களேன். பாருங்க,
அதாவது என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள். சரி, ஆளுகை செய்கிறவனுக்கு ஜனங்கள் தாங்க மகிமையே, இல்லையா? கரெக்டா? ஜனங்கள் தான் மகிமையே. நான் ராஜாவா இருக்கிறேன், என்னுடைய ஆளுகைக்குள்ள ஒருத்தரையுமே காணோம் அப்படின்னா அது ராஜாவா? இல்லையா? ஜன திரட்சி தானே ஒரு ராஜாவுக்கு மகிமை. நீதிமொழி அப்படித்தானே எழுதியிருக்கிறது. என்னை கேட்கும் தேவ பிள்ளைகளே, அப்படின்னா என் ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள்னு சொல்லும் பொழுது இங்க நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா? திஸ் ஜீசஸ் இஸ் willing to give his glory to you. யோவான் 17 அதிகாரத்தில் அதான் சொன்னாரு, பிதாவே நீர் எனக்கு தந்த மகிமையை நான் இவர்களுக்கு தருகிறேன். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அப்ப இந்த இயேசு எப்படிப்பட்டவரா இருக்கிறார்னா, உங்க கூடவே இருக்கிறவரா இருக்கிறாரு. உங்க இடத்துல, உங்க ஸ்தானத்துல நின்று கொண்டு உங்களுடைய காரியங்களை உங்க ஸ்தானத்திலேயே நின்று, நம்ம சொல்றோம்ல, என் ஷூல நின்னு பார்த்தாதாங்க தெரியும் அப்படின்னு, அந்த உங்க ஷூலையே நின்னு அவர் சகலவற்றையும் செய்கிறவரா இருக்கிறாரு. மூணாவது நான் சொன்னேன் வந்து மகிமையை தருகிறவர். பிரைஸ் காட், ஆமென். சோ என் ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள் என்று ஒரு ராஜா சொல்லும் போது அவன் என்ன சொல்ல வரானா, என் மகிமையை உனக்கு என்ன செய்றேன், தருகிறேன். இதைத்தான் ஆண்டவர் இயேசு கொடுத்திருக்கிறார். அடுத்தபடியா என்ன போட்டுக்குன்னா, என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள். குதிரைகள்னாலே பவர்னு அர்த்தம். பவர். கார் போய் வாங்கும்போது பார்க்குறோம், இது எத்தனை ஹார்ஸ் பவர் அப்படிங்கிறோம் காரு. ஸோ குதிரைன்னா என்னது? பவர். அப்போ என்ன சொல்றாருன்னா, மை பவர் இஸ் யோர் பவர். அப்படித்தான் அனாயிண்டிங் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அபிஷேகம் என்பது தேவனுடைய ஆற்றல். அந்த தேவனுடைய ஆற்றலை அப்படியே உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்க. இப்ப 4 சொல்லியிருக்கிறேன் இல்லையா? ஐந்தாவதாக இன்னும் ஒன்றை சொல்லுகிறேன். அது என்ன அப்படின்னா, எந்த வழியாய் அப்படின்னு வரும் பொழுது அந்த வழியை தெரிவிக்கிறவராய் இருக்கிறார். ஏதோம் வனாந்திர வழியாய். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இந்த வழியில தான் தண்ணி வந்திருக்கு கடைசியில. ஓகே. சோ இந்த வழியும் தீர்மானிச்சிட்டார். நீங்க போக வேண்டிய வழிய உங்களுக்கு இந்த மாதத்திலே அவர் காட்டுவார், அவர் உணர்த்துவார். எந்த பாதையில் நீங்க போகணும். நீங்க நினைக்கலாம், பாஸ்டர் இது வனாந்தர பாதையா இருக்கு, இதுல போய் போக சொல்றாரு. அதுலதான் அற்புதம் இருக்குது. அவர் சொல்ற வனாந்தர பாதையில தான் என்ன இருக்குது? அற்புதம் இருக்கு. தேவ பிள்ளைகளே, பிலிப்பு என்பவன் அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் அவனோடு இடைப்பட்டு சொன்னார், நீ வனாந்தர மார்க்கமாய் போ அப்படின்னார். வனாந்தர மார்க்கமா போகணுமா? வேற வழி இல்லையா? அங்கிட்டு இங்கிட்டு போக வேண்டாமா? இல்ல, வனாந்தர மார்க்கமா போ. ஏன்னா அவனுக்கு தெரியாது, வனாந்தரத்திலே ஒரு பொக்கிஷங்களின் வண்டி போய்கிட்டு இருக்கு. அப்படிதானே? கந்தாகே என்பவளுக்கு மந்திரியா இருக்கிற ஒருவன் என்ன பண்றான்? ரதத்திலே போய்கொண்டிருக்கிறான். வனாந்தர பாதைதான், ஆனால் செழிப்பான ஒன்று, நிறைவான ஒன்று அதிலே போய்கொண்டிருக்கிறது. இதை முன்னறிந்த ஆண்டவர் சொல்றாரு, நீ வனாந்தர மார்க்கமாய் போ அப்படின்னு சொல்றாரு. என்னை கேட்கும் தேவ பிள்ளைகளே, எந்த வழியாய் என்று சொல்லும் பொழுது யூதாவின் அங்கே சொல்லப்படி ஏதோம் வனாந்தர வழி, ஏதோமின் வனாந்தர வழி என்று 8வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இவர் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு வழிகாட்டி, இந்த மாதத்துல இந்த பாதை எடு, he will direct you. இதை செய்ப்பா, இந்த பக்கம் போப்பா, இதை செய் என்று சொல்லும் பொழுது அது உங்களுடைய எண்ணங்களுக்கு புலப்படாததா இருக்கலாம். இருந்தாலும் அவர் சொல்லுகிறதை செய்யும் போது உங்கள் வாழ்க்கை அபரிமிதமான நன்மையால் நிரப்பப்படும். பிரைஸ் தி லார்ட், ஆமென். அப்ப நான் 5 காரியங்களை சொல்லியிருக்கிறேன். முதலாவது என்ன சொன்னேன் அப்படின்னா வந்து, நான் வருகிறேன்னு சொல்றாரு. அவர் வருவாரு உங்க வாழ்க்கையில, உங்களோட கூட இருக்கும்படி உங்க எல்லா சூழ்நிலையிலையும், அது நீங்க எதிர்கொள்கிற சகல சூழ்நிலையிலையும் அவர் உங்களோட கூட வருவாரு. அதான் நம்பர் 1. 2வது, உங்கள் இடத்திலே அவர் நின்று அவர் ஸ்தானத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களை நடத்த போகிறார். 3வதாக, தமது மகிமையிலே உங்களுக்கு பங்களிப்பு செய்கிறார், மகிமையை கொடுக்கிறாரு. 4வது, வல்லமையை கொடுக்கிறாரு. 5வது, வழியை காட்டுகிறாரு. பிரைஸ் தி லார்ட், ஆமென். அவர் சொல்லுகிறபடியே நீங்க நடக்கும்போது இந்த மாதம் சாத்தியங்களின் மாதமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, எண்ணங்களில் புலப்படாத காரியங்களை அற்புத விதமாய் உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் நடத்துவார். பிரைஸ் தி லார்ட், ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? சரி, இன்னைக்கு இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். நம்முடைய மத்தியில் இருக்கிற பாஸ்டர் பார்த்திபன் ஜோசப் அவர்கள் இந்த இறுதி ஜெபத்தை ஏறெடுப்பாங்க. ஆமென். ஜெபிப்போம் இருக்கிற இடங்களில. Praise God. அன்பின் ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு கூட பேசுகிறவர். உடைய வார்த்தை சொல்லுகிறது, உடைய வாய் சொல்லிற்று,
ஆண்டவரே உம்முடைய கரங்கள் அதை நிறைவேற்றினது என்று சொல்லி இந்த நாளிலே நீர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் ஆண்டவரே ஆமென். மாறாததா இருப்பதற்காய் நன்றி. இந்த வேளையில நீ சொன்னதை அப்படியே நிறைவேற்றுகிறவர். நீ பொய்யுரையாத தேவன். ஆண்டவரை நீ சொல்லியும் செய்யாதிருக்கிறவரோ என்று வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவரை உம்மாலே கூடாதது ஒன்றுமே இல்லை கர்த்தாவே. குறைவுகளோடு வந்த ஒவ்வொருவரையும் இந்த நாளில நிறைவோடு அனுப்புவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை வெறுங்கையோடு வந்தவர்களை ஆண்டவரை நிறைவாய் வந்திருக்கிற தேவன் ஆண்டவரே கர்த்தாவே அவருடைய இடங்களை நிரப்பி அவருடைய இருதயத்தின் ஆண்டவரை யோசனைகளை அறிந்து தேவைகளை அறிந்து அவைகளை நிறைவேற்றி இந்த நாளை அனுப்புவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய கண்கள் காணவில்லை, செவிகளில் எங்களுடைய ஆண்டவரை செவிகளில கேட்கவில்லை, உங்களுடைய இருதயத்திலும் தோன்றவில்லை. ஆனாலும் ஆண்டவரே எங்களுடைய கர்த்தாவே மனித ஆண்டவரே ஞானத்திற்கும் அப்பாற்பட்ட பெரிய காரியங்களை நீ ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நீ செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தா வனாந்திரத்திலும் நீ வழி உண்டு பண்ணுகிறவர், வனாந்திரத்திலும் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிறவர். நீர் இம்மானுவேலாக கர்த்தாவே எங்களை ஒரு நாளும் கர்த்தாவே எங்களை விட்டு விலகாதவராக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை கர்த்தருடைய வார்த்தையில சொன்னது போல ஆண்டவர் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்ய வல்லமையுள்ள தேவன். அப்படிப்பட்ட வல்லமையான காரியங்களுடைய வாழ்க்கையை செய்து முடிப்பீராக சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லா குறைவுகளையும் கர்த்தர் இந்த நாளை நிறைவாய் மாற்றுவீராக. ஆண்டவரை கர்த்தாவே தெரியாத திசையிலிருந்தும் ஆண்டவரை கர்த்தாவின் நன்மைகளை கொண்டு வருகிற கர்த்தர் இந்த நாளில் அப்படிப்பட்ட நன்மைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறும்படிக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை என்னென்ன விசுவாசத்தோடு எப்படிப்பட்ட விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்டார்களோ நீ சொன்னபடி உடைய விசுவாசத்தின்படி ஆக கடவுது என்று சொன்னது போல எந்த விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்டார்களோ அதற்கு ஏற்றபடி அவருடைய வாழ்க்கையில பதிலையும் பலனையும் நீ தரும்படிக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரங்களை ஆண்டவரை பிடித்து ஆண்டவரை என்ன சூழ்நிலை இருந்தாலும் அவளையா நடத்துவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரை கர்த்தாவே போராட்டம் வருவதற்கு முன்பதாகவே நீ வெற்றியை அறிவிக்கிற தேவன். ஆண்டவரை இந்த நாளில எப்படிப்பட்ட போராட்டத்தோடு இருந்தாலும் ஆண்டவரை கர்த்தா அதன் முடிவில் வெற்றியை நீர் ஆண்டவரை நீ சம்பாதித்து இவர்களுக்காய் நீ கொடுத்திருப்பதற்காய் நன்றி. அவைகளை அனுபவிக்க கர்த்தர் நாளை கிருபை செய்யும்படிக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை அங்கங்கே இருந்து இணைந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நன்மையும் கிருபையும் தொடரும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிப்பீராக, செய்கிற காரியங்களை ஆஸ்வதிப்பீராக. ஆண்டவரை யோசித்திருக்கிற காரியங்கள் நாள்ல நீ நிறைவேற்றுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உம்மால எல்லாம் கொடுமை ஆண்டவரை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். துதியும் கனத்தையும் மகிமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.